அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாருமே போகல அப்படிங்கிறது வந்து பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாம். யாருக்கு பயப்படுறாங்க? பாதியில போனவர் எதுக்கு பயந்தாரு? ரோடு சரியில்லைன்ட்டு வந்தாரா? தமிழகத்திலேருந்து அனுப்பின மசோதாக்கள் ஜனாதிபதி கையில் இருக்கு. ஜனாதிபதி நாளைக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிரதம மந்திரி ஒரு மீட்டிங்ல உட்காந்துருக்காரு, திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கிறார். ஸ்டாலின் ஐயா பேசி முடிச்ச உடனே கூட்டத்திலேருந்து கலைஞ்சு போறாங்க. இதை விட கேவலமா நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? நாளைக்கு முதல்வரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பதவி காலி ஆயிடும். எது? வேந்தர் பதவி காலி ஆயிடும். கல்வியினுடைய விஷயம் அப்படி காலி ஆயிடக்கூடாது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 1 வருஷமோ அல்லது கவர்னர் ஆட்சி வந்து 2 வருஷம் கழிச்சோ நடந்ததுன்னா இந்த கல்விக்கூடங்கள் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால முதல்வர் வேந்தராக இருக்கக்கூடாது. யார் சொன்னா? தமிழ் அரசர், பெரும் கவிஞர், கலைஞர் கருணாநிதி ஐயா தானே சொன்னாரு. அப்புறம் நீங்க போய் அறவை கடத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பழிவாங்கும் உணர்ச்சியா தானே பண்றாங்க. என்ன வேந்தராக்கல இல்ல, நீ இவ்வளோ போராடியும் நான் கடைசியில் துணைவேந்தரை நியமிக்கிற ஒரு ஏஜென்ட்டாக தானே மாறி இருக்கேன். நான் இன்னும் வேந்தர் ஆகலை, இல்லை ஃபோட்டோலாம் எடுத்துக்க முடியாது இல்லை. அப்போ நான் அவனுக்கு பழி வாங்குறேன். சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், ஆளுநர் மாநாட்டை வந்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை கழக துணைவேந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்து உதகைக்கு மாநாட்டுக்காக புறப்பட்டிருக்காரு. போகிற பாதி வழியிலே தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு பாதியிலே திரும்புவதாகவும் வந்து தகவல்லாம் வந்திருக்கு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்கறது? இல்லை ஒரு தமிழ்நாடு அரசுலேருந்து ஆளுநருக்கு ஒரு எதிர்ப்பு குரலா எப்படி? எதிர்ப்பு தான் முதலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ பாதியிலே திரும்புறது அப்படிங்கிறது இல்லைங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு செய்கிற தப்பு. நான் பாகிஸ்தானை பற்றி பேசும்போது எவ்வளோ தூரத்துக்கு சிறுபிள்ளைத்தனம்னு சொன்னனோ அந்த சிறுபிள்ளைத்தனத்தெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரை நீங்கள் முதல்வர் இவர் தான் ஆளுகிறாருன்னு நினைக்கிறீங்களோ அவர் ஆளுவதில்லை. அதுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருத்தர் அதை ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது ஆளுநர் வேந்தர் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பு வந்து ஆளுநர்கிட்ட, அதாவது வேந்தர்கிட்ட இருந்து முதல்வர்கிட்ட மாறி இருக்கு. இப்போ முதல்வர் ஆளுநரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ முதல்வர் யார் அப்படின்னா கீ டேக்கர், அல்லது அந்த 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 வேலையை செய்யக்கூடிய, அதாவது ஒரு இன்டர்வியூ நடத்தினோம்னா ஜென்ரல் மேனேஜர் நீங்கள் இன்டர்வியூ நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வேலையை தான் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இவ்வளவு தான் சுப்ரீம் கோர்ட்டால் பண்ண முடியும். இவர் இந்த மாநாடுங்கிறது வந்து இன்றைக்கி புதுசாக பண்ணலை. எதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதனுடைய நீட்சியாகத்தான் அவர் செய்கிறாரு. ஒரு முறையும் புதுசாக என்னென்ன வந்திருக்கு உலகத்தில் அப்படிங்கிறத துணைவேந்தர்களுக்கு எடுத்து சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து எதுவும் அரசியல் கூட்டமோ அல்லது வேறு எதுக்காகவும் பண்ணலை. அவங்க ராஜ்பவன்லேருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இது இந்த மாநிலத்தோட எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, இது தன்னை போல் நடக்கின்ற ஒரு விஷயம். கரெக்டாக சொல்லிட்டாங்க. யாரை அழைச்சிருக்காரு கவர்னரு? வைஸ் பிரசிடெண்ட்டாக அழைச்சிருக்காரு. அவர் யார்? பெரிய அட்வொகேட்டு. அவருக்கு நல்லா தெரியும் சுப்ரீம் கோர்ட் எப்படி செயல்படணும்னு. ஏற்கனவே தன்னுடைய எதிர்ப்பை தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. இப்போ சாட்சியோடு நீங்கள் வந்து இவருடைய மாநாட்டை புறக்கணிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை விட முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது எம்ஜிஆராகவோ அல்லது வேறு யாராவோ இருந்திருந்தாங்கன்னா போகிறது போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறதோட நிறுத்தியிருப்பாங்க. ஏன்னா வேந்தர் அவர் தானே. வேந்தர் கூப்பிட்டா போகிறதுங்கிறது துணைவேந்தர்களுடைய வேலை தானே. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரே சட்டசபையில் 2 சபாநாயகர் வச்ச கேவலமான கூட்டம் தானே இந்த திராவிட கட்சி. நீ ஒரு சபாநாயகர்னா நான் ஒரு சபாநாயகர் வைப்பேன்னு ஒரே சேரில் 2 பேர் உட்கார்ந்த அசிங்கங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? இப்போ இது வந்து தெளிவாக இருக்கிற ஒரு விஷயம். அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாருமே போகல அப்படிங்கிறது வந்து பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாம். யாருக்கு பயப்படுறாங்க? பாதியில் போனவர் எதுக்கு பயந்தாரு? ரோடு சரியில்லைன்ட்டு வந்தாரா? பாதியில் போனவர் ஐயோ பிரியாணி பொட்டலத்தை எடுத்துக்கல, சாரி நான் லஞ்சை முடிச்சுட்டு திருப்பி வரேன்ட்டு வந்தாரா? கிளம்பினவர் தானே. யாருக்கு பயப்படுறாங்க? யாருக்கு பயப்படும்? இவங்களுக்கு தான் பயப்படுவாங்க. தலையை வெட்டிட்டு கையில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லது உங்கள் பதவியை அர்த்தம் இல்லாமல் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லது இவர் நம்ம பொய்யாமொழி ஐயா வந்து சொன்னார், இது ஏன் ஏரியாலே நீ வந்து கை வைக்கிறியான்னு ஓப்பனாக மிரட்டினார். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா புள்ளக்குட்டி இல்லை அவங்களுக்கெல்லாம். மனுஷன் தானே. இந்த ராட்சச கூட்டத்துக்கும் இந்த முட்டாள்தனமான கூட்டத்துக்கும் அவங்க தைரியமாக இது பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதெல்லாம் யோசிக்கணும்ல. ஒரு துணைவேந்தர்னா யார்?
ஏதோ ஒரு தெளிவாக படித்து விட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்தவர் தானே, லஞ்சம் கொடுத்து தான் வந்திருப்பார், அது வேறு விஷயம். இல்லைனா அந்த பதவியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. கமலஹாசனுக்கு தான் இப்போது ராஜ்யசபா சீட்டு ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்த சீட்டை அவர் கொடுக்குறாங்க. அவர் பாவம் அதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த இதில் அப்படி கிடையாது, பணம் கொடுத்து தான் வந்திருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் இப்படி முட்டாள்தனமாக பண்ணுறாங்க. உங்களுடைய எஜமானர் யார் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். வேந்தர் தானே உங்கள் எஜமானர். சுப்ரீம் கோர்ட்டால் வேந்தரை மாற்ற முடியுமா? யூனிவர்சிட்டியால் தான் மாற்ற முடியும். யூனிவர்சிட்டியால் தான் என்னுடைய வேந்தராக இனி கவர்னர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேந்தரை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கவர்னருக்கு அங்கே வேலை இல்லை. நான் தான் ஹெட்மாஸ்டர்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே கவர்னருக்கு கிடையாது. உங்கள் யூனிவர்சிட்டி சட்டமே அதை தான் சொல்லுது. ஸோ முட்டாள்தனமாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பை படிச்சுட்டு ஏய் நான் வெற்றி கொண்டான், நான் தான் ராஜராஜ சோழன் நீங்கள் புலம்பினீங்கன்னா படிக்கிறவனுக்கு படிக்க தெரியும்ல. தீர்ப்பு என்ன சொல்லிச்சு? துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய இது கொடுப்பேன். ஏன் கொடுத்தாங்க? அது கூட ஏன் கொடுத்தாங்க? நீதிமன்றம் இதெல்லாம் படிச்சுட்டு ஆமாம் இதில் தப்பு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் பண்ணாங்க? இல்லை, மொட்டையா 1.5 வருஷமாக ஒரு மசோதா இருக்குது, அந்த மசோதாவை நான் பாஸ் பண்ணுறேன். அதில் வெங்காயத்தை பற்றி எழுதிருந்தாலும் பாஸ் பண்ணுவேன், பெருங்காயத்தை பற்றி எழுதினாலும் நான் பாஸ் பண்ணுவேன். இவ்வளவு தான். அது எதுவும் படிச்சுதா? இந்த 10ம் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது தானே. உடனே ஆளுநரை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், இல்லை இந்த 10ஐ நிறுத்துவதற்கான காரணம் என்ன? 10ம் ஒரே மாதிரி இருக்க யோசிக்க மாட்டிங்களா? இப்போ ஒரு 4 கொலை நடக்குது சார், 4 கொலையும் ஒரே மாதிரி நடக்குது, போலீஸ் உடனே ஒரே மாதிரி அதை பண்ணியிருக்கான், அப்படின்னா ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பான், இப்படி கூட யோசிக்க மாட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட் அதை கூட யோசிக்கல. என்ன பண்ணிச்சு? நீ 1.5 வருஷமாக நிறுத்திருக்க, அதனால் நான் பாஸ் பண்ணுறேன். இது செல்லாது. ஜனாதிபதி கையில் தான் அந்த மசோதாக்கள் இருக்குது. தமிழகத்திலேருந்து அனுப்பின மசோதாக்கள் ஜனாதிபதி கையில் இருக்குது. ஜனாதிபதி நாளைக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போது அரசு துணைவேந்தர்கள் எல்லாருமே புறக்கணிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து ஆளுநரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு ஏங்க, பிரதம மந்திரி ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு, திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கிறார். ஸ்டாலின் ஐயா பேசி முடித்த உடனே கூட்டத்திலேருந்து கலைஞ்சு போகிறாங்க. இதை விட கேவலமாக நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க, தமிழ்நாடே ஸ்டாலினுக்காக உயிர் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கதை விட்டா கூட இப்படி முட்டாள்தனமாக யாராவது பண்ணுவாங்களா? ஒரு நாட்டின் பிரதமர் உட்காந்துருக்காரு, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கறதுக்காக வராரு. ஸ்டாலின் ஐயா பேசினோடனே அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்களாமா. ஸ்டாலின் ஐயா பேசுறது என்ன திருவாசகர் பேசுகிற மாதிரியா, திருமூலர் பேசுகிற மாதிரியா? பேசுறதுக்காக வந்தங்க, முடிஞ்சு கிளம்பிட்டங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இவ்வளோ அசிங்கங்களெல்லாம் பண்ணவங்க தானே இவங்க. கவர்னர் சும்மா விட்டுருவாங்களா? அவர் விட்டு விரலாட்டுறாருல, அவர் நியாயமாக பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கல்விக்கும் அரசியல்வாதிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. யார் சொன்னா இதை? கருணாநிதி ஐயா தானே சொன்னார். நெஞ்சுக்கு நிதி 4ஆம் பக்கம் 512வது பக்கத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கு சொன்னார். அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் தான் தமிழ்நாட்டை மிகப்பெரிய விஷயத்தில் ஆள்றீங்க, நான்லாம் தோற்று போய் தான் உட்காந்துருக்கேன். ஆனால் நீங்கள் நாளைக்கு முதல்வராக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பதவி காலி ஆகிடும். எது? வேந்தர் பதவி காலி ஆகிடும். கல்வியினுடைய விஷயம் அப்படி காலி ஆகிடக்கூடாது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 1 வருஷமோ அரை வருஷமோ அல்லது கவர்னர் ஆட்சி வந்து 2 வருஷம் கழிச்சோ நடந்ததுன்னா இந்த கல்விக்கூடங்கள் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் முதல்வர் வேந்தராக இருக்கக்கூடாது. யார் சொன்னால்? முத்தமிழ் அரசர், பெரும் கவிஞர், கலைஞர் கருணாநிதி ஐயா தானே சொன்னார். அப்புறம் நீங்கள் போய் அறவை கடத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நியாயத்துக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? நாளைக்கு நீங்கள் பதில் தூக்கி எறியப்பட மாட்டிங்களா? உங்கள் மாப்பிள்ளையோ உங்கள் மச்சனனும் அப்படியே இருப்பாங்க, உங்கள் பையனும் அப்படியே இருப்பாங்களா? அவங்க அவுரங்கசீப்பா மாதிரி ஷாஜகானை ஜெயிலில் போட்ட மாதிரி போட்டுற மாட்டாங்களா? காசு என்ன சாதாரணமா? 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி என்ன வேணாலும் நடக்கலாமே. நேபாளில் நடந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே எல்லாரையும் டுப்புன்னு சுட்டானே ஒருத்தன், அது கூட பண்ணலாமே. குடும்ப ஆட்சி தானே. அப்போ வேந்தருக்கு ப்ராப்ளம் ஐயா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கருணாநிதி ஐயா சொன்னதையே திருப்பி சொல்கிறோம். அதுக்கு பதில் இல்லாமல் நான் தான் வந்து ராசுகுட்டி பாக்யராஜ் மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு வேந்தர் ஆகிட முடியுமா? வாங்க முடியாது. துணைவேந்தர்களை கூப்பிட்டு இவர் பேசினதில் அர்த்தம் இருக்கு. ஏன்னா துணைவேந்தர்களை நியமிக்கிற வேலை இவருக்கு தான் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இன்னி வரைக்கும் நாளைக்கு 5 பேர் 7 பேர் 9 பேர் 13 பேர் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் உட்காந்து மொத்தத்தையும் ஒரு வழி பண்ணிடுச்சுன்னா அதுவும் போச்சு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் அதை பண்ணதில் எந்த தப்பும் இல்லை. இப்படி புறக்கணிச்சிங்கன்னா அப்போ ஆளுநருக்கு இழிவா? அல்லது பத்திரிகை படிக்கிறவங்களோ அல்லது செய்திகளை படிக்கின்றவங்களோ இது ஆளுநருக்கு இழிவுன்னு நினைப்பாங்களா, இல்லை தமிழக அரசனுடைய முட்டாள்தனம்னு நினைப்பாங்களா? சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இன்னைக்கு அந்த உதகையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு ஆளுநர் அவர்கள் தலைமையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ இவங்க யாரும் அப்படின்னு போகாதப்போ அப்போ அந்த மாநாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வேலிடான ஒரு மாநாடாக பார்க்கப்படாது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சு. ஆமாம், இது பழிவாங்கும் உணர்ச்சியாக தானே பண்ணுறாங்க. என்ன வேந்தராக்கில் இல்லை, நீ
இவ்வளோ போராடியும் நான் கடைசியில் துணைவேந்தரை நியமிக்கிற ஒரு ஏஜென்ட்டாக தானே மாறி இருக்கேன். நான் இன்னும் வேந்தர் ஆகலை, ஃபோட்டோலாம் எடுத்துக்க முடியாது இல்லை. அப்போ நான் அவனுக்கு பழி வாங்குறேன். சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். பழிவாங்க என்ன ஆகும்? நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நிமிஷம் 11 மணிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆகும்? கவர்னர் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? அங்கே உடனே அங்கே வந்து யாரை அழைக்க வேண்டுமோ அவர்களை அழைத்து விட்டு அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்லலாம். ஐயா, இதை சொல்வதற்கு தான் நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அரசியல்வாதியாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ணாமலையாக இருந்தால் பிளான் பி பிளான் சியோட தான் அங்கே போயிருப்பார். கவர்னர் IPS அந்த பதவிக்கு உள்ள மரியாதையை கொடுக்கக்கூடியவர், அதனால் அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு கூட போகலாம். பட் இது இந்தியா பூரா செய்தியாகும். ஏன்னா வந்திருக்கிறது VP, நாளைக்கு பார்லிமெண்ட்டில் வரும். இது எதுவுமே தெரியாமல் நம்ம பிரதமர் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசிட்டார், நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறவேக்காடுத்தனமான முடிவை எடுத்திருக்காங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.